இன்று நாம் தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளும் வேத வசனம், the word from God for our concentration. 2000 ஆண்டுகளுக்கு முன்பு இயேசு மனிதனாய் உலாவிக் கொண்டிருந்த பொழுது அவர் தம்முடைய திருவாயின் வார்த்தைகளை மொழிந்த ஒரு அற்புத வார்த்தை The miracle word spoken by Jesus Christ 2000 years ago. இதை உலகத்தில் இருக்கும் எல்லா அப்போஸ்தலர்களும், எல்லா தீர்க்கதரிசிகளும், எல்லா சுவிசேஷகர்களும், எல்லா மேய்ப்பர்களும், எல்லா போதகருமே பிரசங்கித்தார்கள். All the prophets, evangelists, believers, shepherds passed through this same word. அவர்களுக்கு தேவன் கொடுத்த வெளிப்பாட்டின்படி பிரசங்கித்தார்கள். According to their revelation they spoke. ஆனால் அதை முதலாவது பிரசங்கித்தவர் என் அப்பன் இயேசு கிறிஸ்து. Jesus Christ preached in the beginning. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. அவர் பிரசங்கித்ததை மற்றவர்கள் பிரசங்கிக்கிறார்கள். And others explain the revelation of Jesus. ஆண்டவர் சொன்னார், நான் பிரசங்கித்ததை என் ஜனங்களுக்கு ஒரு தரம் நினைப்பூட்டு என்றார். Once again give a reminder to my people about இந்த my நாளில் word. உங்களோடு கூட பேசும்படி தேவன் எனக்கு தந்த அவருடைய வசனம் His word for our concentration. மத்தேயுவின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம். Matthew chapter 11. மத்தேயு 11 11th chapter of Matthew. அதில் 28வது வசனங்களை அன்பு செலுத்தி அந்த வசனங்களை ஆள்காட்டி விரலை வைத்து நாம் வாசிக்க கேட்கலாம். Verses 28. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, எல்லோரும் சொல்லுங்கள் பார்க்கலாம். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், என் இடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். கரங்களை தட்டி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா Say சொல்லுங்கள். hallelujah to God. பலத்த கைகளை தட்டி. Loudly. எல்லா பரிசுத்தவான்களும் பேசுகிற வசனம் தான். Is an usual word for all. ஆனால் அந்த வேத வசனத்தை கவனித்து Look at பாருங்கள். the word of the Lord. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என் இடத்தில் வாருங்கள், அப்பொழுது நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் Come என்றார். unto me all ye that labor and heavy laden, and I will give you rest. கரங்களை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்களேன். Say hallelujah. இந்த வார்த்தைகளை கவனித்து பாருங்கள். Look at this verse. வருத்தம் இல்லாமல் ஒரு மனுஷனும் இல்லை. You never find any happy person on this பாரம் world. இல்லாத ஒரு மனுஷனும் You இல்லை. never find any person not burdened. கவலை இல்லாத ஒரு மனுஷனும் You இல்லை. never find any person without என் அருமையான sorrows. கர்த்தருடைய பிள்ளைகளே, Children of God. ஒருவனுடைய முகத்தை பார்க்கும்போது அவனுக்குள் இருக்கும் கவலைகளை அறிந்து விடலாம். When you see somebody's face, you can understand the burdens. அதைத்தான் அந்த நாட்களில் ஒரு அழகான ஒரு பழமொழி ஒன்று உண்டு. So in those days there is a proverb. அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் என்பார்கள். Face will expose the things what is in their heart. ஆனால் இந்த வேத வசனத்தை சற்று But கவனித்து what does the பாருங்கள். Bible says here? வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள் என்றார். Come unto me all ye that labor and heavy laden, I will give you rest. நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்றார். I will give you rest. இந்த வார்த்தை சற்று கவனித்து பாருங்கள். Look at this word. அவர் சொன்ன ஒரே ஒரு காரியம், One thing what என்னிடத்தில் வாருங்கள் என்றார். Come unto me. கரங்களை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா Praise சொல்லுங்கள். be to God. அவர் யாரிடத்தில் வரச் சொன்னார்? To whom? என் இடத்தில் வாருங்கள் என்றார். Come unto me. அவர் அழகாக சொல்லுகிறார், வாருங்கள், He said, come unto me. வாருங்கள். Come all ye. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Beloved. ஒரு நாள் லாபானின் குடும்பம் எலியேசரை பார்த்து சொன்னார்கள், கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவரே உள்ளே வாரும் என்றார்கள். Family of Laban said to servant, come, O blessed by the ஆதியாகமம் Lord. 24 Genesis என் 24. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வேத பகுதிகளை சற்று கவனித்து Look பாருங்கள். at these promises of God. ஆனால் But என் அன்பு தெய்வ ஜனமே, Children. உண்மையாய் ஆசீர்வதிக்கப்பட்டவருடைய வேலைக்காரன் தான் இந்த மனுஷன். this servant was a true person to servant. ஆனால் வேத வசனத்தை சற்று கவனித்து Look பாருங்கள். at the Bible. ஆனால் ஆண்டவர் சொன்னார், Lord said, வாருங்கள் என்று சொல்லுகிறார். come unto ye. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Beloved. வாருங்கள், பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உங்களுக்காக நியமித்திருக்கிற ராஜ்யத்தை பாருங்கள் என்று இயேசு சொன்னார். Come unto me, O all blessed by the Lord. Look at the prepared place. தேவன் முதலாம் உலகத்தை அழித்த பொழுது When the Lord finished the first world, நோவாவின் காலத்தை வைத்து முதலாம் உலகத்தை அழித்து முடித்தார். in the era of Noah, he finished the அதன் first world. முன்பு எத்தனை லட்சம் வருஷம் இருந்து எனக்கு தெரியாது. எனக்கு கற்றுக் கொடுத்த வேதம் அதைத்தான் சொல்லி கொடுத்திருக்கிறது. Many years it took place. நன்றாய் கவனிக்க வேண்டும். Listen. அப்போது தேவன் அந்த உலகத்தை அழித்த பொழுது When the Lord destroyed the world, நோவாவின் மூலமாக பேழையிலிருந்து வந்தவர்கள் எல்லாரும் பெருக ஆரம்பித்தார்கள். those who saved inside of the ark, they அந்த were நாட்களில் ஒரே multiplied. பாஷை, ஒரே
மொழியும் ஒரே லாங்குவேஜுமாய் இருந்தது. Bible says one language. அந்த காலத்தில் நிம்ரோத் என்னும் ஒரு மனிதன் அவர்களுக்கு தலைவனாய் இருந்தான். King Nimrod was a king of that அப்பொழுது region. அவர்கள் சொன்னார்கள், And they said, வாருங்கள் come, நாம் செங்கல் அறுத்து ஒரு காரியத்தை செய்யலாம் என்றார்கள். we will do something. ஆதியாகமம் 11:3 11 verses 3 of 11:4 சொன்னார்கள், 11:4. வாருங்கள் நாம் ஒரே நகரமாக இருக்கும்படி ஒரு கோபுரத்தை கட்டுவோம் என்று வாருங்கள் என்று சொன்னார். To build a tower to reach heaven. நன்றாய் கவனித்து பாருங்கள். Listen. இவர்கள் வாருங்கள் என்று சொல்லும் பொழுது இவர்கள் வந்தார்கள். They gathered up. ஆனால் But- அங்கே நடந்தது வேறு விதமான சம்பவங்கள். But different things happened. இந்த வாருங்கள் நாம் எல்லாரும் ஒன்றாக இருப்போம் என்று சொன்ன பொழுது இவர்கள் கட்டும் கோபுரத்தை பார்க்கும்போது கர்த்தர் இறங்கி வந்தார் என்று வசனம் சொல்லுகிறது. When he invite the people, God also came down. ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை என்ன But சொல்லுகிறது? what is the word of the Lord? உங்களை என்னை பார்த்து சொல்லுகிறார், To you and me. என் பிள்ளைகளை என்னிடத்தில் வாருங்கள். Come unto me. கையை தட்டி ஒரு அல்லேலூயா Say சொல்லுங்கள். hallelujah. என்னிடத்தில் Come வாருங்கள். unto me. கரங்களை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்களே. Say hallelujah. இந்த கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், Today the என் Lord இடத்தில் வருகிறவனுக்கு இளைப்பாறுதலும் ஆசீர்வாதத்தை நான் கொடுக்கும் தேவனாய் இருக்கிறேன். Those who come to Jesus, they will find rest and secure. என் அருமையான தெய்வ ஜனமே, Children. அதனால தான் இயேசு சொல்லும்போது இப்படி பிரசங்கித்தார். So Jesus preached. என்ன பிரசங்கித்தார்? What does he preach? என் அன்பு தெய்வ ஜனமே, Beloved. என் இடத்தில் வருகிறவனை நான் ஒருவனை புறம்பே தள்ளுவதில்லை என்றார். Those who come to me, I will never ever reject anyone. யோவான் 6:37 தேவாதி தேவன் சொன்னார், John 6:37. என் நடத்தில் வருகிறவன் எவனோ Those who come to me, அவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை. I will never அப்படின்னா ever அர்த்தம் என்ன? reject. அவரிடத்தில் எவன் வந்தாலும், ஏழையோ பணக்காரனோ தரித்திரனோ நல்லவனோ கெட்டவனோ யார் வந்தாலும் அவர்களை அவர் தள்ளுவதே இல்லை. he who accepts Jesus, he never ever reject anyone. அதனால தான் ஆண்டவர் So சொன்னார், the Lord says, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே those who have heavy laden and நீங்கள் burden. எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள் என்று அழைப்பு கொடுத்தார். It is an invitation. Come unto me all. என் அருமையான கர்த்தருடைய ஜனமே, Beloved. நம்முடைய தேவன் யார் என்று உங்களுக்கு தெரியுமா? Do you know about my அவர் Jesus? வாருங்கள் என்று சொன்ன தேவன். He's a God who invites. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Children. நாம் வேத வசனத்தை சற்று தெளிவாய் கவனிக்கும் Very பொழுது clearly pay your attention to the word வேதம் of God. அழகாக தெளிவாக சொல்லுகிறது. Bible very clearly says. ஓசியா 6:1 தேவனுடைய மனிதன் சொன்னார், Hosea 6 verses தேவன் 1. அவன் மூலமாய் சொன்னார், Through him the Lord said, வாருங்கள் என்று சொன்னார். come. எப்படி வாருங்கள் என்று சொன்னார்? How to come? கர்த்தரிடத்திற்கு திரும்பவும் வாருங்கள். Turn unto God. Come. அவரே நம்மை காயப்படுத்தினார், We are wounded by அவரே God. நம்மளை குணமாக்குகிறார் He என்றார். will heal our wounds. கரங்களை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா Say சொல்லுங்களே. hallelujah to God. கர்த்தரிடத்தில் மனம் திரும்பவும் வாருங்கள் என்றான். Come, repent unto God. நாம் கர்த்தரிடத்தில் திரும்பவும் வாருங்கள். Let us turn unto God. அவரே நம்மளை காயப்படுத்தினார், We are wounded by அவரே God. நம்மளை பீறினார், We are wounded by God. அவரே எல்லாவற்றையும் செய்தார். He did everything. ஆனால் அவரே நம்மளை குணமாக்குகிறார் என்று But சொன்னார். he is the healer. நாம் அவரிடத்தில் வரும் பொழுது When you come to Jesus, நமக்கு சுகத்தை கொடுக்கும் தேவனாய் He is a இருக்கிறார். God to heal our disease. நம்முடைய வேண்டுதலை நிறைவேற்ற வல்லவராய் Hear இருக்கிறார். our prayers. நம்முடைய கண்ணீரை துடைக்க கிருபை உள்ளவராய் இருக்கிறார். Merciful to wipe out our கரகோஷங்களை tears. எழுப்பி தேவனுக்கு 3 அல்லேலூயா Say சொல்லுங்கள். hallelujah to God. வாருங்கள் என்று ஆண்டவர் சொன்னார். Come unto me. நாம் தேவ சமூகத்தில் வருகிறோமா என்று கவனியுங்கள். You have to analyze yourself. Are you in His உலகத்தில் எனக்கு presence? தெரிந்து In my knowledge, எந்த நேரமும் கூப்பிடும்போது வருகிறவர் நம்முடைய ஆண்டவர் மட்டும்தான். our God is free in all time. ஆனா நாம வருகிறோமா? But we are not willing. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். Say hallelujah. இன்னைக்கு ஜெபம்னா வர மாட்டோம். Prayer means we will not come. வாருங்கள், Come unto me. நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் I தருகிறேன். will give you rest. அநேகர்கள் இளைப்பாறுதல் இல்லாமல் அலைந்து கொண்டிருக்கிறார்கள். Many are restless in these days, தன்னுடைய மனம் போன போக்கிலே அலைகிறார்கள். running after their mind. ஆனால் ஆண்டவர் சொன்னார், But the Lord said, வாருங்கள் என்று சொன்னார். Come unto me. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Children. ஒரு நாள் தேவாதி தேவன் மோசேயும் ஆரோனையும் மீரியாமையும் கூப்பிட்டார். One day the Lord called Moses, Aaron and என்ன Miriam. சொல்லி கூப்பிட்ட தெரியுமா? What does he say? நீங்கள் 3 பேரும் ஆசரிப்பு கூடாரத்திற்கு வாருங்கள் என்றார். Come to days of worship. கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. Amen. என்னாகும் 12:4 Numbers சொல்லுகிறது, 12:4. நீங்கள் மூவரும் ஆசரிப்பு கூடாரத்துக்கு வாருங்கள் Come என்றார். to the place of worship. ஏன் 3 பேரை வரச் Why சொன்னார்? he invite 3? அங்கே ஏதோ ஒன்றை சொல்வதற்காக, ஏதோ ஒன்றை நடத்துவதற்காக, அவருடைய காரியங்களை வெளிப்படுத்துவதற்காக வரச் சொன்னார். To reveal their errors. நாம் வரும் பொழுதுதான் On the way, நமக்கு அவர் செய்ய வேண்டியதெல்லாம் செய்து கொண்டிருப்பார். He will do something for us. அவர் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை தான், The spoken word of God. அதுதான் வாக்கு.
That is promise. வாருங்கள். Come unto me. தேவன் சொன்னார். Lord said. மோசே, Moses, ஆரோன், Aaron, மீரியாம், Miriam, ஆசரிப்பு கூடாரத்துக்கு வாருங்கள் come என்றார். to the dwelling place of God. என் நாகம் 12:4 Numbers சொன்னார். 12 verses 4. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Children. மோசே மூலமா இஸ்ரவேலுக்கு சொல்லும்போது இப்படி சொன்னார். When through Moses the Lord said, உங்கள் விளைச்சலின் முதற்பலனை கர்த்தருடைய ஆலயத்திற்கு கொண்டு வாருங்கள் என்றான். come and offer your firstborn. யாத்ராகம் 34:26 Exodus 34 verses 26. மல்கியா 3:10 வேதம் சொல்லுகிறது, 3 verses 10. என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி கொண்டு வாருங்கள் என்றார். நாம் வரும்படி அவர் விரும்புகிறார். He delight our அப்பொழுதுதான் presence. அவர் நமக்கு எடுத்து கொடுக்க முடியும். Then he can forward to us. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Children of God. என்னிடத்தில் வருகிற எவனை நான் தள்ளுவதில்லை. I never reject anyone. என்னிடத்தில் யார் வருகிறார்களோ He who come to me, அவர்களுக்கு நான் செய்யும் கடமையை செய்வேன். I will do the duty. சகோதரனே சகோதரி, Brothers and sisters. அதனால தான் இயேசு சொன்னார், So Jesus said, வருத்தப்படும் மனிதன், those who are heavy laden, கவலை நிறைந்து வாடும் மனிதன், full of sorrow, துன்பப்படும் மனிதன், grief, சஞ்சலத்தால் தவிக்கும் மனிதன், troubled at heart, ஐயோ எனக்கு ஒன்றும் நடக்கவில்லை என்று சொல்லும் மனிதன், expecting any blessing. எவன் ஒருவனோ He who- அவன் என்னிடத்தில் வருவான், ஆனால் நான் அற்புதத்தை If செய்வேன். he come to me, I will give rest. கையை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்களேன். Say hallelujah. என் அருமையான மகனே மகளே, Son of God will cry. 2000 ஆண்டுகளுக்கு முன்பு இயேசு மனிதனாய் உலாவிக் கொண்டிருந்த பொழுது, When 2000 years ago Jesus came on this earth, என் அன்பு தெய்வ ஜனமே, beloved, திடீரென்று தம்முடைய சீடர்களை பார்த்தார். suddenly he looked after his அவர்களை பார்த்து disciples சொன்னார், and he said, என்ன சொன்னார்? What does he say? என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷர்களை பிடிக்கிறவனாக்குகிறேன். follow me and I will make you a catcher of men. கையை தட்டி ஒரு அல்லேலூயா Say சொல்லுங்களேன். hallelujah. அவர் சொன்னாரு, He said, எனக்கு முன்ன போங்கடான்னு சொல்லல, don't go before me, எனக்கு பின்னாடி வா. follow me. அவர் சொன்ன வார்த்தை பாருங்கள், What is the word he என் said? பின்னே வாருங்கள், Follow me, நான் உங்களை மனுஷர்களை பிடிக்கனாக்குவேன் I'll make you man என்று தேவாதி catchers. தேவன் பிரசங்கித்தார். The Lord said, என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Beloved. மத்தேயு 4:19, Matthew 4:19, மார்க்கு 1:17 Mark 1:17, அவர் என்ன சொன்னார்? What does he என் say? பின்னே வாருங்கள், follow me. என் பின்னாடி வருன்னா If you follow, உனக்கு எல்லாம் கிடைக்கும். you can get all things. கையை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்களேன். Hallelujah. பலத்த கரங்களை தட்டி Let's all clap. என் பின்னே வாருங்கள், Follow me. உங்களை மனுஷர்களை பிடிக்கிறவனாக்குவேன். I will make you to catch men. கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? Hallelujah. என் அருமையான மகனே மகளே, Son and daughter. அதைத்தான் மார்க்கு சொன்னான். In Mark என்ன சொன்னான்? What did he say? என் பின்னே வாருங்கள் என்று இயேசு மார்க்கு 1:17 சொன்னார். 1 verses 17 of Mark says, come என் and follow அருமையான me. கர்த்தருடைய பிள்ளைகளே, Beloved. அதை தாவீதரசன் 95:1 சொன்னான். 95 verses 1 of David. என்ன சொன்னான்? What does he say? இப்படித்தான் வர வேண்டும் அவர் சமூகத்திற்கு என்று There சொன்னான். is such a discipline. வாருங்கள் என்று தாவீதரசன் சொன்னான். David invites சங்கீதம் us. 95:1, 95 verses சங்கீதம் 1, 95:6, 95 verses 6, சங்கீதம் 122:1. 102 verses என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, Beloved. இந்த வேத பகுதிகள் நமக்கு என்ன சொல்லுகிறது? What does this Bible says? கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று சொன்னபோது எனக்கு மனமகிழ்ச்சியா இருந்தது என்று தாவீது I சொன்னான். am so happy when they say, shall I go to the temple of the living God? சிலருக்கு கர்த்தருடைய ஆலயத்துக்கு வரதா ரொம்ப கஷ்டம். Coming to the temple of God is difficult. கர்த்தருடைய ஆலயத்துக்கு வந்தாதான் உன் ஆசீர்வாதம் என்னதுன்னு தெரியும். If you come, then only you can understand your blessing. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Child of God. என் வாழ்க்கையில் ரட்சிக்கப்பட்ட காலத்திலிருந்து இந்த நாள் வரை ஒரு ஞாயிறு ஆராதனை நான் மிஸ் பண்ணதே கிடையாது. On the day of my salvation, I never give up any Sunday. மகிழ்ச்சியோட கர்த்தருக்கு ஆராதனை செய்து Joyfully celebrate God. சத்தத்தோட அவர் சன்னதி முன் வாருங்கள் என்று With சொன்னார். great sound come to his presence. கரங்களை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா. Oh, say hallelujah. பலத்த கைகளை தட்டி Loudly. எப்படியாம் How? மகிழ்ச்சியோட கர்த்தருக்கு ஆராதனை செய்ய வேண்டும். Joyfully worship the Lord. துக்கத்தோட அல்ல, Not sorrowful heart. புலம்பலோட அல்ல, Not lamentation. வியாகுலத்தோட அல்ல, Not painful. மகிழ்ச்சியோட ஆராதனை செய்யுங்கள். Joyfully worship. புலம்பலோட அல்ல, Not with lamentation. சந்தோஷத்தோடு Joyfully. ஆனந்தத்தோடு Rejoice. மிகுந்த சத்தத்தோடு அவர் சந்நிதி முன் வாருங்கள் என்று சொன்னான் சங்கீதக்காரன். Great loud voice come to his presence. சங்கீதங்களின் புஸ்தகம் 100ஆம் அதிகாரம் 2வது வசனம். Psalm 100 verses 2. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதைத்தான் இஸ்ரவேலுக்கு தீர்க்கதரிசியாக ஏசாயா சொன்னான். Prophet Isaiah said to the people of Israel. என்ன சொன்னான் தெரியுமா? What does he say? என் அன்பு சகோதரனே சகோதரி, Brothers and sisters. எவ்வளவு அழகாக சொன்னான். How beautifully. கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று சொன்னான். Shall we go to the temple எப்படி of the சொன்னான் living God? வாசிக்க கேட்போமா? Shall we read? ஏசாயா தீர்க்கதரிசனத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 3வது வசனம். Isaiah 2 verses 3. திரளான ஜனங்கள் புறப்பட்டு வந்து திரளான ஜனங்கள் புறப்பட்டு வந்து நாம் கர்த்தரின் பர்வதத்திற்கும் யாக்கோபின் தேவனுடைய ஆலயத்துக்கும் கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். Amen. நாம் திரளான ஜனங்கள் புறப்பட்டு வந்து சொல்றாங்களாம், நாம் கர்த்தரின் பர்வதத்துக்கும் நாம் கர்த்தரின் பர்வதத்திற்கும் யாக்கோபின் தேவனுடைய ஆலயத்துக்கும்
யாக்கோபின் தேவனுடைய ஆலயத்திற்கும் போவோம் வாருங்கள். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா Say சொல்லுங்களேன். hallelujah to God. நாம் அவரிடத்தில் வருவோமானால் If you come to him, அவர் சொல்லுக்கு கீழ்ப்படிந்திருக்கிறோம் என்ற அர்த்தம். we are obeying the word of God நம்முடைய வாழ்க்கையிலே in our life. அவர் நம்மளை வர சொல்லி இருக்கிறார். The Lord invite you. எதுக்கு வர சொல்லி இருக்கிறார்? What for? உன் பாரத்தில் நான் எடுத்துக்கிறேன், உனக்கு இளைப்பாறுதல் தர்றேன், Let me take your burdens உன்னை and ஆசீர்வதிக்கிறேன், to bless you. நான் உனக்கு நல்லதை I செய்கிறேன். will do good to you. அதற்குத்தான் அவர் வர That's சொல்லுகிறார். why he is inviting you. என் அருமையான மகனே மகளே, Son and daughter. என்னிடத்தில் வாருங்கள் என்று சொன்ன தேவன் Come unto me. உலகத்தில் யாரும் வாப்பான்னு சொல்லவே No மாட்டான். one invite you, sir. ஐயோ அவன் வராம இருந்தா நல்லது நினைப்பாங்க. They will curse you. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். Hallelujah. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Beloved. ஆண்டவர் அப்படி இல்லை, God is வாருங்கள் என்று தேவன் சொன்னார். He invite you. என் அருமையான மகனே மகளே, Son and daughter. வாசிக்க கேட்கலாம். Shall we read? யாக்கோபனுடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள். போவோம் வாருங்கள், அவர் தமது வழிகளை நமக்கு போதிப்பார். கரங்களை தட்டி. Let us all clap. என்ன கை தட்டு? Hallelujah. வாருங்கள். Come unto me. அவர் அவர்கிட்ட வந்துட்டனா அவர் நமக்கு போகும் வழியை, He will show the way which we go. நீ எப்படி போகணும் அந்த வழியை He சொல்லுவாரா? will point out the way to இந்த go. வழியில போ, அந்த வழியில போகாதன்னு சொல்லுவாரா? Go this way, don't take that நீ way. அவர் சொல்லாத வழியில போய் சிக்கிக்கிட்டு ஆண்டவரே ஆண்டவரேன்னா எப்படி கை கொடுப்பாரு? If you deserve it, ஆனாலும் கை கொடுப்பாரு. even though He will uplift கையை you. தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். Praise God. பலத்த கைகளை தட்டி. Loudly. எதற்காக? What for? உன் மேல் வைத்த நேசத்திற்காக. For the unfailing நாம் love. அவரிடத்தில் வரும் பொழுதுதான் When you come to God, நமக்கு போகிற வழியை அவர் சொல்லுவாரா? He will point out the way to go. இப்படி செய்ப்பா என்று சொல்லுவாரா? Do this work. இப்படி நடப்பா என்று சொல்லுவாரா? Walk in thy way. இப்படி ஜீவிப்பா என்று சொல்லுவாரா? Live in this way. என் அருமையான மகனே மகளே, Son and daughter. சற்று யோசித்து பாருங்கள். Just think. இன்னைக்கு நிறைய பேர் தேவ சமூகத்து வர்றதே இல்லை. Today people not coming to the ஆனா presence of ஆண்டவர் மேல கோபம். God. But they always fighting with God. ஆண்டவர் எனக்கு என்ன செய்தார்? What God did for me. உனக்காகத்தான் இந்த உலகத்தை படைத்தார். He created the world for you. உனக்காகத்தான் மரம் செடி கொடிகளை படைத்தார். All the things of the world. உனக்காகத்தான் எல்லாத்தையும் படைத்தார். Every ஆனா plantation. அவரிடத்துல வந்து எடுக்க நீ தவறிக்கும் போது என்ன செய்தார்னு நாம் கேட்கிறோம். You are unwilling to take the blessings from God. என் அன்பு தேவனுடைய What to do? பிள்ளைகளே, Beloved. அவரிடத்தில் ஆசீர்வாதங்கள் கொட்டி கிடக்கிறது. There are stored blessings in His. கையை உயர்த்தி ஒரு presence. அல்லேலூயா சொல்லுங்களேன். Amen. என்ன விசுவாச கைத்தட்டு. Clap with faith. என் அருமையான மகனே மகளே, Son and daughter in Christ. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, Children. யோசித்து பாருங்கள். Just think. நம்முடைய தேவன் யார் என்று சொல்லி About our God. அதனால தான் அவர் சொன்னார், That's what he என் said. பிள்ளைகளை வாருங்கள், My children come with me. என் குமாரத்திகளை My வாருங்கள், daughter come with me. என் சந்ததியாரை Oh, வாருங்கள், my generation come. என் இஸ்ரவேலை வாருங்கள். Oh, people of Israel. கரங்களை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா Say சொல்லணும். hallelujah to God. என்ன விசுவாசம்! Clap with faith. பயத்த கை தட்டி அப்பாவுக்கு. Loudly. அவர் நமக்கு தமது வழிகளை நமக்கு போதிப்பார். போதிப்பார். நாம் அவர் பாதைகளில் நடப்போம் என்பார்கள். கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். Hallelujah. அவர்கிட்ட வந்தா தானே If you come, சரியான பாதையில் He நடத்துவார், will teach you to walk கிளீனா நடத்துவார். perfect way. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். Hallelujah. கண்ணீருக்கு அவர் பதில் There கொடுப்பார். is answer for your tears. வேத வசனத்தை சற்று கவனித்து Look at the பாருங்கள். word of God. என் அருமையான மகனே மகளே, Son and daughter. அதனால தான் ஆண்டவர் சொன்னார், That's what the Lord said. என்னிடத்தில் வாருங்கள், Come unto me. நான் உங்களுக்கு சொல்லுவேன், I will give you நான் rest. உங்களுக்கு நடக்கும் வழியை I will சொல்லுவேன், show the way நீங்கள் which செல்லும் to go. பாதைகளை சொல்லுவேன், I will show the நீ way you இப்படி should தான் நடக்க வேண்டும் என்று I சொல்லுவேன். will show the path which should go. அதுதான் தேவனுடைய வார்த்தை. That is the word of the என் Lord. அன்பு மகனே மகளே, Son and daughter. அதைத்தான் ஏசாயா தீர்க்கதரிசி சொன்னான். Prophet Isaiah என்ன said, சொன்னான்? what does he say? கர்த்தருடைய யாக்கோபின் சந்ததியாரே, Generation of Jacob. யாக்கோபின் சந்ததியாரே, Generation of Jacob. கர்த்தருடைய வெளிச்சத்தில் நடப்போம் வாருங்கள் என்றார். Let us walk in the light of God. கரகோஷத்தை எழுப்பே, Let us all clap. நான் ஆபிரகாமின் சந்ததி, I'm a generation of Abraham. நாங்கள் எப்படி அடிமையா இருப்போம் என்று How can we become a இயேசுவை பார்த்து கேட்டார்கள். யோவான் 8 அதிகாரத்தில் 33வது In வசனத்தில் John 8 verses 33 says, ஆண்டவர் சொன்ன, Lord said, அவன் அடிமைதான், yes, he is slave. அவன் அடிமைதான். Yes, he is slave. வேதம் என்ன சொல்லுகிறது? What does the word of God says? ஏசாயா தீர்க்கதரிசனத்தின் புத்தகம் 2 அதிகாரம் Isaiah chapter 2 5வது வசனங்களை வாசிப்போமா? verses 5. யாக்கோபின் வம்சத்தாரே, யாக்கோபின் வம்சத்தாரே, கர்த்தரின் வெளிச்சத்திலே நடப்போம் வாருங்கள். கரங்களை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லணும். என் அருமையான மகனே மகளே, அதனால தான் அங்கே ஏசாயா தீர்க்கதரிசி Here சொன்னான், prophet Isaiah said, யாக்கோபின் வம்சத்தார் என்று பெயர் பெற்றவர்களே, those who called the generation of Jacob. கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. Say hallelujah. விடிய 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 அவன் முழிச்சுக்கிட்டே சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறான். All
the night he wrestled with somebody. எதுக்கு தூக்கம் வராத பிடிக்கி? He never sleep. என்னை ஆசீர்வதித்தால் விட மாட்டேன் என்று சொல்லி Unless you bless, கரங்களை he will தட்டி give up. தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. Hallelujah. இதன் கைத்தட்ட. That's all glad. விடிய விடிய போராடுகிறான். All the night he struggled. தன் மனைவி பிள்ளைகளை எல்லாத்தையும் அந்த யாப்பேத்தின் ஆற்றை கடக்க பண்ணிட்டான். He crossed the family Listen to me. safely. ஒரு சின்ன ஒரு கேள்வி. நைனா எல்லாரும் கடக்க பண்ணிட்ட போது எல்லா ஆடு மாடு பிள்ளைகள் அங்க நிக்குது. Everybody is saved, they reached the shore. எனக்கு தெரிஞ்சு அட்லீஸ்ட் அந்த ராத்திரி அந்த விடிய காலம் வரையில ஆண்டவர் ஆசீர்வதிக்க வரல இவங்க கட்டாயம் என்ன பண்ணிருப்பாங்க? All the night they stay for கொஞ்சமாவது கீழே உட்கார்ந்து மண்ணுல என்ன பண்ணிருப்பாங்க? சாஞ்சிருப்பாங்க. They sleep. ஆனால் இவனோ விடியும் வரை அவனை தேவனிடத்தில் போராடி கொண்டிருக்கிறான். All the night he wrestled with God. பலத்த கைகளை தட்டி அதைத்தான் பக்தன் இப்படி பாடினான். Saying something like that. யாக்கோபு போல நான் போராடுவேன், எலியாவை போல நான் ஜெபித்திடுவேன். கையை தட்டி யாக்கோபை போல நான் போராடுவேன், எலியாவை போல நான் ஜெபித்திடுவேன். விடமாட்டேன் யாக்கோபை போல நான் விடவே மாட்டேன். விடமாட்டேன் யாக்கோபை போல நான் விடவே மாட்டேன். யாக்கோபு போல நான் போராடுவேன், எலியாவை போல நான் ஜெபித்திடுவேன். அல்லேலூயா. Praise the Lord. என் அன்பு மகனே மகளே, Son and daughter. வேதத்தை பாருங்கள். அவர்கள் நடப்போற துக்கத்தினால் தூங்கினார்களாம். For sorrow, தேவன் they பட were போற பாடுகளுக்கு இவங்க தூங்குறாங்க. for the sufferings and the love எனக்கு of God. அதாவது எனக்கு புரியல அது. ஆனால் நன்றாய் கவனித்து பாருங்கள். ஒரே ஒரு விஷயத்தை நீங்கள் ஆழமாய் தெரிந்து கொள்ள வேண்டும். விழித்திருங்கள் பிள்ளைகளை என்று சொல்லிட்டு போகிறார், இவர்கள் தூங்குகிறார்கள். He said be watched, but they are அப்பொழுது ஒரு அழகான சத்தியத்தை ஆண்டவர் சொல்லுகிறார். சோதனைக்குட்படாதபடி விழித்திருங்கள் என்கிறார். Amen. Be watched, don't allow yourself into temptation. பாருங்க, ரொம்ப நேரமா விழிச்சிருக்காதடா, நீ ஒருவேளை டயர்ட் ஆயிடுவே, ஒரு மணி நேரமாவது விழிச்சிருந்தார். At least 1 hour. இன்றும் நமக்காக பிதாவிடத்தில் பரிந்து பேசுகிறார். Even now Jesus is pray for us. யாக்கோபின் வம்சத்தார் என்று பெயர் பெற்றவர்களே, He who called the generation கர்த்தரின் of வெளிச்சத்தில் நடப்போம் வாருங்கள் என்றார். let us come into the கரங்களை தட்டி தேவனுக்கு மூணு அல்லேலூயா சொல்லுங்களே. பலத்த கைகளை தட்டி. so glad. என்ன விசுவாச கைத்தட்டு. Clap with faith. ஏசாயா தீர்க்கதரிசி சொன்னான், Prophet Isaiah said, யாக்கோபின் வம்சத்தார் என்று பெயர் பெற்றவர்களே, those who called by the lineage of நான் Jacob, இஸ்ரவேல் என்று சொல்லுகிறவர்களே, you say I am Israel. அந்த இஸ்ரவேல் வெளிச்சத்தில் இருந்தான், Those Israel are in நாம் light. கர்த்தரின் வெளிச்சத்தில் நடப்போம் வாருங்கள் என்று சொன்னான். Let us come, we will walk in the light of என் God. அருமையான மகனே மகளே, அதைத்தான் ஏசாயா தீர்க்கதரிசி 55ஆம் அதிகாரம் 55 of Isaiah. மூன்றாவது வசனங்களை வாசிப்போம், முடிக்க போகிறேன். Verses 3. 55:3. உங்கள் செவியை சாய்த்து உங்கள் செவியை சாய்த்து என்னிடத்தில் வாருங்கள். கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லியா. Praise be to God. என்ன விசுவாச கைத்தட்டு. Let us all glad. செவியை சாய்த்து எங்கிட்ட வா. Incline your ear and come to me. அங்க போகாதே. Don't go there. And listen. அப்பொழுது உங்கள் ஆத்துமா பிழைக்கும். கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்ல. Your soul get வந்து life. கேட்டாதான் என் பிழைக்க முடியும். Come and hear, your soul will get அல்லேலூயா. life. Hallelujah. கை தட்டி அப்பாவுக்கு. Let us all glad. செவியை சாய்த்து என்னிடத்தில் வாருங்கள், கேளுங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள். Incline your ear. தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை கையை தட்டியா கலத்து. Let us all நித்திய glad. உடன்படிக்கையாக தாவீதுக்கு நான் அருளிய நிச்சயமான கிருபையை என்னிடத்தில் வருகிறவனுக்கு நான் தருகிறேன். He will come to me, I will give the mercy what I gave to King David. தேவர் தாவீதை ஆசீர்வதித்தார், என்னை ஆசீர்வதிப்பாரா வா. If you need blessings, come to the அப்பதான் Lord. கிடைக்கும். Then you can செவி find it. கொடுத்து வா, Incline அப்பதான் your ear. கிடைக்கும். Then you will find it. தாவீதுக்கு அருளிய நிச்சயமான கிருபையை நான் உங்களுக்கு தருவேன் என்றார். Surely I will give the confirmed blessings of David. அதுதான் உண்மை. That is true. ஐயோ, கிருபை என்பது விளையாட்டல்ல. Mercy is not ordinary. கிருபை சாதாரணதல்ல. Grace is not அவரிடத்தில் ordinary. வருகிறவனுக்கு அவர் கிருபை கொடுத்து He பிழைப்பண்ணுகிறார். who come to the Lord can find it. கரங்களை தட்டி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா Praise the சொல்லுங்களேன். Lord. ஏசாயா தீர்க்கதரிசனத்தின் புத்தகம் 55:1. தாகமாயிருக்கிறவர்களே, ஓ தாகமா இருக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் தண்ணீர்கள் அண்டைக்கு வாருங்கள். கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். Hallelujah. 1-2 பேர்ல எல்லாரும் வாருங்கள் என்கிறார். Come all ye. அப்பதான் உங்கள் தாகம் தீர்க்கும். Then I will satisfy you. என்னிடத்தில் வருகிறவனுக்கு தாகம் You தீர்க்கும். come to God will be கரங்களை satisfied. உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். Amen. ஓ தாகமா இருக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் தண்ணீரிடத்திற்கு வாருங்கள். Oh, all ye thirsty, come unto the waters. பணம் இல்லாதவர்களே, பணம் இல்லாதவர்களே, நீங்கள் வந்து வாங்கி சாப்பிடுங்கள். வாங்கி சாப்பிடுங்கள். கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லியா. You don't have அல்லேலூயா. money. Hallelujah. வாங்கி சாப்பிடுங்கள். Come and receive and eat. நீங்கள் வந்து பணமும் இன்றி பணமும் இன்றி விலையும் இன்றி திராட்சரசமும் பாலும் கொள்ளுங்கள்.
கையை தட்டி ஒரு அலலையா சொல்லுங்களேன். இன்றைக்கு அதை வாங்குவதற்கு நீ வந்திருக்கிறாய். You are coming here to participate. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Children, தேவனுடைய மனுஷனாகிய மோசேயை பாருங்கள். look at the man of God Moses. வேதம் சொல்லுகிறது, The Bible says, அவன் பட்னி கடந்து நாக்கு வறண்டு ஒரு கிணத்தின் வந்து விழுந்து அந்த கிணத்துல இருக்க தண்ணீரை குடிச்சு விட்டு அவன் தவித்து அங்கே இருந்த மேய்ப்பர்களை அடிச்சு தொரித்து விட்டு அந்த ஆடுகளுக்கு தண்ணீர் காட்டி கொண்டிருந்தான். He was tired, weary, and he was drawn near the well. நடந்தது என்ன? Water to the sheep. யாத்ராகமத்தின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் Exodus 2 20வது வசனங்களை வாசிப்போமா? 20. யாத்ராகம் 2:20. அப்பொழுது அவன் தன் குமாரத்திகளை பார்த்து அவன் எங்கே அந்த மனிதனை நீங்கள் விட்டு வந்தது என்ன? அந்த மனுஷனை நீங்கள் விட்டு வந்தது என்ன? போஜனம் பண்ணும்படிக்கு அவனை அழைத்துக் கொண்டு வாருங்கள். கரங்களை தட்டி வரலையா சொல்லு. Glory! Big clap! கைகளை தட்டி. என்ன கை தட்டு தட்டுற? Let us all clap. உங்களை ஏன் அழைத்து வந்திருக்கேன் தெரியுமா? I am calling you அவருடைய போஜனத்தை பண்ணும்படிக்கு. to dine with him. தண்ணி காட்டினார் ஒரு மனுஷன். Somebody providing ஆள் water. வாட்டம் சட்டமா இருந்தாரு, நல்ல அழகா இருந்தாரு, மேய்ப்பர்கள் அடிச்சு தொரித்திட்டாரு, எங்களுக்கு ஆடுகள்லாம் தண்ணீர் காட்டினாரு, giving water to the flock. எல்லாத்தையும் சொல்லிட்டாரு. She shared many அப்ப அவங்க அப்பன் கேக்குறான், things. எத்ரோயா கேக்குறான், அந்த மனுஷன் எங்கடி? Where is he? ஏன் பொம்பளை பிள்ளைல அந்த மனுஷன் எங்க? Where is he? அவர் சொல்றாரு, ஏன் விட்டுட்டு வந்தீங்க? Why is it that அவனை you have போஜனம் பண்ண அழைத்து வாருங்கள் என்றார். call him that he may eat bread? கரங்களை தட்டி தேவனுக்கு ஒரு அலையை சொல்லுங்கள். Praise be to God. இன்றைக்கு நீ போஜனம் பண்ண அழைக்கப்பட்டு வந்திருக்கிறாய். You are called to eat ஆனால் bread. அதற்கு முன்பு நீ வந்திருக்கிறது நிஜம் என்பதை கர்த்தர் சொல்லப்பட்ட அத்தனை ஆசீர்வாதத்தை உனக்கு கொடுப்பார். The Lord will give all the blessings what he declared today. விசுவாசிக்கிற மூணு அலையை சொல்லுங்க Say பார்க்கலாம். hallelujah. நம்புறவங்க மூணு அலையை சொல்லுங்க. Say hallelujah to God. ஹalleluya. Praise the Lord. அதற்கு தான் அங்கே வேதம் சொல்லுகிறது. That's what the Bible says. யோவானின் புத்தகம் Gospel of John என் அருமையான கர்த்தருடைய பிள்ளை 21ஆம் அதிகாரம் 21 12வது வசனங்களை வாசித்து முடிப்போமா? 12 21 12 எல்லாரும் சேர்ந்து அந்த வசனத்தை என் மகள் வாசிக்கும்போது சொல்லுங்கள் பார்க்கலாம். இயேசு அவர்களை நோக்கி, சத்தமா சொல்லுங்க. இயேசு அவர்களை நோக்கி, என்ன பார்க்கணும்? நீங்க அந்த வசனம் படிக்கும்போது இயேசு என்னை நோக்கி, இயேசு என்னை நோக்கி வாருங்கள் ஆ போஜனம் பண்ணுங்கள் என்றார். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்படியே எழுந்து நிற்பீர்களாக. immediately stand. அப்படி எழுந்து நில்லுங்கள். Quickly stand. இயேசு சொன்னார், Jesus said, வாருங்கள் come unto me போஜனம் பண்ணுங்கள் என்றார். and dine. அவர்களுக்கு அவர் போஜனத்தை He கொடுத்தார். provided food to eat. மீனை கொடுத்தார், Gave fish. அப்பங்களை கொடுத்தார். Gave bread. அதுதான் ஆசீர்வாதங்கள். It is the blessings. இன்றைக்கு திருவிருந்துக்கு வந்திருக்கிற நீ, Those who come to the pot. ஆண்டவர் சொன்னார், Holy come in. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்கள் Have heavy laden. என்னிடத்தில் வாருங்கள் Come என்றார். unto me. ரெண்டு கைகளை உயர்த்திக் கொள்ளுங்கள் பார்க்கலாம். Lift up your both hands. ரெண்டு கைகளை உயர்த்திக் Lift கொள்ளுங்கள். them all. ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்கள். Cry unto ஆண்டவரை நான் வந்திருக்கிறேன். God, I came here உம்முடைய அப்பத்தை நான் பானம் பண்ண வந்திருக்கிறேன். to eat your உம்முடைய bread. அப்பத்தை புசிக்க நான் To வந்திருக்கிறேன். eat your bread. உம்முடைய ரத்தத்தை பானம் பண்ண வந்திருக்கிறேன். your blood. அப்படியே கரங்களை உயர்த்துவீராக. Let us all lift up. எங்கள் அன்பு நிறைந்த பரலோக Our பிதாவே, loving Heavenly Father. ஒருவன் இடத்தில் வரும் பொழுது Somebody come to you. அவனுக்கு என்னெல்லாம் கிடைக்கிறதப்பா? How much things they இந்த receive. ஆசீர்வாதங்கள் அப்படி என் மக்களுக்கு This கிடைக்கட்டும். blessing come upon my உம்முடைய people. கரத்தில் இவர்களை தருகிறேன். Place into your hands. தேவனே, Lord. அங்கே எத்ரோயா சொன்னான், And the high priest said, அந்த மனுஷனை போஜனம் பண்ண அழைத்து வாருங்கள் என்று bring சொன்னார். him to dine. ஆனால் இங்கே இயேசுவானவர் சொன்னீர், Yes, Jesus said, வாருங்கள் பிள்ளைகளே, come unto me, போஜனம் children, பண்ணுங்கள் என்று சொன்னீர். and dine with இதோ me. என் மக்களாகிய நாங்கள் எல்லோரும் வந்திருக்கிறோம். We came here நீர் கொடுக்கும் போஜனத்தை நாங்கள் பண்ண போகிறோம். to participate இனி in your எங்கள் whole வாழ்க்கையில் community. துன்பங்கள் இல்லையப்பா, Disappear sorrows. சஞ்சலங்கள் இல்லை, No sorrows. தவிப்புகள் இல்லை. No longing. தேவகுமாரனே, Son of God. நீர் அப்படியே எங்களை ஆசீர்வதியும். Bless us. இயேசுவின் நாமத்தில் In Jesus' name, ஜெபிக்கிறேன். we pray. ஜெபங்களும் Prayer answering. பரிசுத்தம் நிறைந்த Holy, நல்ல பிதாவே, good Father.